தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம். இன்றைக்கி அரசு விடுமுறை விட்டுருக்காங்க. அறுபடை வீடுகள்லேயும் தமிழ் கடவுளான முருகனுக்கு மிக அற்புதமான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் பக்தர்களுடைய நேர்த்திக்கடனையும் செலுத்தி தமிழருக்கான கடவுள் முருகன் என்பதை தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை எடுத்துக்கிட்டாலும், மறுபுறம் அண்ணாவுடைய கொள்கையான ஒருவனே தெய்வன் அந்த ஒரு கொள்கையும் கையில் எடுத்து இன்றைக்கி முருகனை பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகள் மட்டுமல்ல, பத்தமடை, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கதிர்காமம், இதில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயில்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இன்றைக்கி தமிழக மக்களுக்குடைய வில்லங்களில் சன் டிவி மூலமாக ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்ல வரோம்னா, அவங்க வணிக ரீதியாகவும் வெற்றி பெறுறாங்க, மக்களுடைய மனிதர்களையும் வெற்றி பெற்றாங்க. இதை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி ஆன்மீக அரசியலை தவறுதலாக பிஜேபி கொண்டு போயிட்டுருக்க நேரத்தில் ஆன்மீகத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, இந்துக்களுடையக்கும் நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, அவங்களுடைய மனம் புண்படும்படி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு ஒற்றை அஜெண்டாவிலேயே நேர்கோட்டில் ஒரே விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டுருக்கிறாங்க. இது அவங்களுடைய மிகச்சிறந்த ஒரு வல்லமையை தான் காட்டுது என்னை பொறுத்தவரையும். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் இந்திய கூட்டணியில் ராகுலை பிரதமராக்குவேன்னு நம்மளோட இருப்பாங்க காங்கிரஸோட. ஒரு புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழக அரசாகிட்டமே, நாங்கள் மத்திய அரசோட, அதாவது ஒன்றிய அரசோட நாங்கள் ஒருங்கிணைச்சு தானே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நிதி வரலங்குவாங்க. அப்புறம் தமிழகத்தை வஞ்சிக்குதுப்பாங்க, தமிழர்களை வஞ்சிக்குதுங்குவாங்க. ஆமாம், தமிழகத்தையும் தமிழர்களையும் வஞ்சிக்குதுங்கிறது உண்மை தான் பிஜேபி. ஆனால் உங்களை வஞ்சிக்கிறது இல்லை, உங்கள் குடும்பத்தையும் சரி, உங்களை சார்ந்த சகாக்களையும் சரி, அமைச்சர்களையும் சரி, உங்கள் அரசாங்கத்தையும் நிந்திக்காததுனால, உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாததுனால நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் நாணயத்தை வெளியிட்டீங்க. அதை கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பிஐ, ஒரு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சரி, ஒரு மத்திய அமைச்சர், நீங்கள் ஒரு காலத்தில் பிஜேபியை வளர்த்து விட்டவங்க, அதோடைய நன்றி கடனாக அவங்களும் வந்திருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுடைய கலைஞருடைய சமாதிக்கு கூட அண்ணாமலையே மலர் வளையம் வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நீங்களும் இழுத்து முன்னாடி வாங்க வாங்க மலர் தூவுங்கன்னு சொன்னீங்க. அவர் வசைப்பாடி மண் அள்ளி உங்கள் கருணாநிதி ஐயா கலைஞர் மேலே அவதூறுகளை வசைப்பாடி என்ன தீராத கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தியவரையே நீங்கள் மலர் தூவீங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? நாடாளுமன்ற உறுப்பினர் பாலு அவர்கள் என்ன பண்ணுறாரு, முன்னாள் மத்திய அமைச்சர், இப்போ திமுக டெல்லியில் திறக்கக்கூடிய அலுவலகங்களில் இப்போ அழைப்பிதழ் அனுப்புகிறாங்களாம். அதாவது ராகுல் காந்தி, சோனியா காந்தி அம்மா உங்களுடைய இந்திய கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான தலைவர்களை ஒன்று கூட்டி அந்த இடத்துல பண்ணலாம்ல. இப்போ என்னன்னா, மம்தா பானர்ஜி அறிவிச்சிட்டாங்க மேற்கு வங்கத்தில் காங்கிரஸோட கூட்டணியில்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோட கூட்டணின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆட்சியை இழந்து ஒரு எம்எல்ஏவை கூட ஆக முடியாமல் மண்ணை கவி போய் உட்காந்துருக்காரு. இப்போ மேற்கு வங்காளத்தில் அவங்க பண்ணுறாங்க. அந்த தீதி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் ஒரு பார்ப்பனர், அதனால் ஆர்எஸ்எஸ் அவங்கள அனுமதிக்கும். இதே அரவிந்த் கெஜ்ரிவாலும் அஜித் தோவலோட